ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேச போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான மேட்டர் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோக்கள் எந்த வீடியோக்களை நீங்கள் தவறாக பார்த்துருந்தாலும் கூட, பார்க்கறதுக்கு தவறு இருந்தால் கூட இந்த வீடியோ பார்க்கறதுக்கு தவறாதீர்கள். ஏன்னா இதில் நான் சொல்ல போகிறது எல்லாமே நம்ம தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில நடிகர்கள் மற்றும் பிரபலங்கள் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, சினிமாவில் நல்ல வருமானம் பார்க்கறதையும் தாண்டி சினிமாவில் சம்பாதிக்கிற காசை நல்ல ஸ்மார்ட்டாக அறிவுபூர்வமாக நிறைய விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம சேனலில் ஏகப்பட்ட விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். ஆனால் அதையும் தாண்டி ஒரு சில நடிகர்கள் மற்றும் பிரபலங்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியுமா, அந்த காசெல்லாம் கரெக்டா ஒரு ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல மற்றும் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி கோடி கணக்காக பணம் சம்பாதிக்கிறாங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாம இன்னொரு தவறான விஷயமா நீங்க புரிஞ்சுக்க கூடாது அப்படின்றதுக்காக நான் சொல்ற இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க கோடி கணக்கில் பணம் மட்டும் சம்பாதிக்கல, இவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாக ஏகப்பட்ட பட்டதாரிகளையும் உருவாக்குறாங்க. அதனால அந்த பிரபலங்கள் யாரு, அந்த நடிகர்கள்லாம் யாரு, எந்த மாதிரியான ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல தெளிவா பேச போறோம். அதனால இந்த வீடியோ கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத பல விஷயங்கள் இந்த வீடியோல நான் பேச போறேன் நண்பர்கள். அதனால இப்போ நேரம் தவறாம, நேரம் கடத்தாம வீடியோல போவாங்களா. இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதா சொல்ல போற அந்த நடிகர் பிரபலம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள். ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் சென்னையில் ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய ஸ்கூல் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்கூலின் பெயர் தான் பத்மசேஷாத்ரி பாலபவன் அப்படின்ற ஸ்கூல். இது இவர் தான் ஆரம்பிச்சாரா, இவர் தான் ஃபவுண்டர்னு கேட்டீங்கன்னா இவர் ஃபவுண்டரே கிடையாது. இவரோட தாயாரான மிஸ்ஸஸ் ஒய்ஜிபி அப்படின்றவங்க தான் இந்த ஸ்கூலோட ஃபவுண்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஸ்கூல் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா 1959 வருஷம் ராஜலட்சுமி பார்த்தசாரதி மற்றும் வஞ்சுலம் சாரி அப்படின்ற ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நுங்கம்பாக்கத்தை சேர்ந்த பல பெண்கள், அதாவது நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய NLRC அப்படின்னு சொல்லக்கூடிய நுங்கம்பாக்கம் லேடிஸ் ரெக்ரியேஷன் கிளப்பை சேர்ந்த ஏகப்பட்ட லேடிஸும் இதுக்கு ஃபண்ட் பண்ணி 1959 வருஷம் இந்த ஸ்கூலான பத்மசேஷாத்ரி பாலபவனை அன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் சிலபஸ்ல இவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது மெட்ரிகுலேஷன் சிலபஸ்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஸ்கூலோட மெயின் மோட்டோவே என்னன்னு பாத்தீங்கன்னா, வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்லோகங்கள், மியூசிக், டான்ஸ் மற்றும் இந்தியன் ட்ரெடிஷனை கற்பிப்பதுதான் எங்களோட முதல் நோக்கமே அப்படின்ற மாதிரி தான் ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இந்த ஸ்கூல் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இந்த சிலபஸுக்கு மாற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் ஒய்ஜி மகேந்திரன் வந்து எப்படி ராஜலட்சுமி பார்த்தசாரதி அவர்களுக்கு உறவு முறை அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜலட்சுமி பார்த்தசாரதி அவர்களுக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஒருத்தர் ஒய்ஜி மகேந்திரன் மற்றும் இன்னொருத்தர் ஒய்ஜி ராஜேந்திரன் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஆப்வியஸ்லி அவங்களோட மகன் அப்படின்றனால இந்த ஸ்கூலோட பொறுப்பு ராஜலட்சுமி பார்த்தசாரதி அவர்களோட இறப்புக்கு அப்புறம் இவங்க கிட்ட தான் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்கூல் யாரோட மேற்பார்வையில் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட உறவினரான ஷீலா ராஜேந்திரன் அவர்கள் தான் இந்த ஸ்கூலோட பிரசிடென்ட். மற்றும் இந்த ஸ்கூல் மேல எவ்வளவுதான் கான்ட்ரோவர்சி வந்தாலும் இன்னி வரைக்கும் இந்த ஸ்கூல்ல எல்லா பிரான்ச்சையும் வந்து நீங்க சேர்த்து குத்து மதிப்பா பாத்தீங்கன்னா 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய ஸ்கூலை வந்து நடத்திட்டு இருக்காங்க. ரஜினி குடும்பம், கொஞ்சம் குறிப்பிட்டு ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா ஒய்ஜி மகேந்திரனோட குடும்பம். இப்போ இரண்டாவதா சொல்ல போறது தளபதி விஜய் அவர்களோட குடும்பமும் ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இரண்டாவதா சொல்ல போறது தளபதி விஜய் அவர்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களும் ஒரு பெரிய ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல் வந்து சென்னையில ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து நம்ம தளபதி விஜய் அவர்களோட பங்களிப்பும் இருக்குன்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா ஆதாரபூர்வமா கையில எதுவும் இல்லாதனால நம்ம 19 அப்படிலாம் சொல்லிட முடியாது. இருந்தாலும் இருக்கலாம். ஏன்னா விஜய் அவர்களே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னார்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன், ஏழை மாணவர்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கறது தான் அந்த ஸ்கூலோட மோட்டோ அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா இன்னி வரைக்கும் ஸ்கூல் ஆரம்பிக்கல, அதுக்கு பதிலாக கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. சரி, ஓகே, என்ன ஸ்கூலு, யாரோட ஸ்கூலு, தளபதி விஜய் அவர்களோட உறவினரா? யாருப்பா அந்த உறவினர்னு கேட்டீங்கன்னா வேற யாரும் இல்ல, மாஸ்டர் படத்தை தயாரித்த ஜேவியர் பிரெட்டோ அவர்களோட ஸ்கூல் தான் சென்னையில பெரிய லெவல்ல இயங்கிட்டு வருது. அந்த ஸ்கூலோட பேர் தான் சென்ட் பிரிட்டோ அகாடமி அப்படின்ற ஸ்கூலு. இந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்நேஷனல் லெவல் ஸ்கூல் அப்படின்றாங்க, வேளச்சேரியில இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூலை வந்து யார் இப்போ பொறுப்பெடுத்து பார்த்துட்டு இருக்கானா, ஜேவியர் பிரிட்டோ அவர்களோட மனைவியான விமலா ராணி பிரிட்டோ அவர்கள் தான் இந்த ஸ்கூலோட ஃபவுண்டரே. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல் எப்போ ஆரம்பிச்சாங்க தெரியுங்களா? 1997 ஆரம்பிச்ச ஸ்கூலுங்க. கிட்டத்தட்ட 28 வருஷம் இந்த ஸ்கூல் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஆனா சமீப காலத்துல இந்த கொரோனாக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல பாதிக்கப்படுது இந்த எஜுகேஷனல் பிசினஸ் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இல்ல, ஏகப்பட்ட பிசினஸ் பாதிச்சிருச்சு, எஜுகேஷன் பெரிய லெவல்ல பாதிச்சிருச்சு. ஏன்னா 2 வருஷம் பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகாம வீட்டிலே உட்காந்தாங்க. அவர் ஸ்கூலுக்கு எப்படி வெள்ள அடிக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி கல்லா கட்டுறது. அந்த நேரத்துல இந்த ஸ்கூல்லயும் ஒரு பிரச்சனை வந்தது. ஏன்னா கொரோனா டைம்ல ஃபுல் ஃபீஸை கட்டுங்க, ஸ்கூலுக்கு வரீங்களோ இல்லையோ ஃபீஸை நீங்க முக்கியமா கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு கெடுபடியான விஷயத்த பண்ண உடனே அந்த காலகட்டத்தில் இவங்க மேல IT ரைடு. அதுக்கப்புறம் நம்ம சேவியர் பிரிட்டோ அவர்கள் டிரைவரை அடிச்சு செல்போனை தூக்கி போட்டு உடைச்சதா ஒரு கேஸ். இந்த மாதிரி ஏகப்பட்ட கேஸ், ஏகப்பட்ட சர்ச்சைகள் அவங்க மேல வந்தாலுமே அது எல்லாமே கொரோனா எப்படி காத்தோட காத்தா காணா போச்சோ இவங்களோட மேட்டரும் காணா போச்சு. அது மட்டும் இல்லாம சேவியர் பிரிட்டோ அவர்கள் XB ப்ராஜெக்ட் அப்படின்ற
இன்னொரு நிறுவனத்தையும் வச்சிருக்காரு. இதையும் தாண்டி எஸ்தல் ரெசார்ட் அப்படின்ற ஒரு விஷயமும் வச்சிருக்காரு. விஜய் அவர்களோட பினாமி அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சரி, ஓகே, விஜய் வச்சு முதல்ல இவர் தான் மாஸ்டர் எடுத்தாரா? அதுக்கு முன்னாடி படம் எடுக்கலையானா விஜய் அவர்கள் நடித்த கிட்டத்தட்ட 7 இருந்து 9 படத்துக்கு இவர் ஃபைனான்ஸ் பண்ணியிருக்காரு அந்த காலகட்டத்தில். அதாவது பிளான் போட்டு வளர்த்து விட்டுருக்காங்கப்பா ஒருத்தரை. அப்படி இருக்கணும்ல. இப்ப அடுத்ததா இவர் யாரை தெரியுமா வளர்த்துட்டு இருக்காரு? இவரோட பொண்ணு ஷாலினிய நடிகர் முரளி அவரோட இளைய மகனான ஆகாஷ் முரளி அவர்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம அதர்வாவோட தம்பி. இவரை விஷ்ணுவர்தனோட டைரக்ஷன்ல ஹீரோ ஆக்கிறதுக்கு ஒரு முயற்சி பெருசா நடந்துட்டு இருக்கு. ஷூட்டிங்லாம் போயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் நம்ம எக்ஸ்பி ஃபிலிம் ஃபேக்டரியா எக்ஸ்பி ப்ராஜெக்ட் கிரியேட்டர் இந்த நிறுவனத்தின் மூலயமாக ஆகாஷ் முரளி அவர்களும் ஹீரோவா வந்துருவாரு. ஸோ இது கூட நல்ல பிசினஸ்ல. மூன்றாவதா சொல்ல போறது நம்ம புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட காலேஜ் பத்தி எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீ ஆண்டாள் அழகர் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங். இந்த காலேஜ் ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான காரணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆசை, நம்மளால முடிஞ்சது நிறைய மாணவர்களை நம்ம என்ஜினியர் ஆக்கி விட்டுருவோமே அப்படின்ற ஒரு ஆர்வத்துல தான் திருமணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 2001 வருஷம் இந்த என்ஜினியரிங் பயங்கர பூமா இருந்தது. என்ஜினியரிங் படிச்சாலே 1 லட்சம் வேலை அப்படின்ற மாதிரி இங்க ஏகப்பட்ட ஸ்கேம் நடந்தது. அந்த ஸ்கேம் கரெக்டா பயன்படுத்திக்கிட்டவங்க கொடிய நல்லா சம்பாரிச்சாங்க. ஆனா சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சவங்க பெருசா சம்பாதிக்கலங்க. அந்த வகையில கேப்டன் விஜயகாந்த் ஒருத்தர். ஏன்னா ஆண்டாள் அழகர் காலேஜ் செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆரம்பிச்சு பெரிய லெவலில் அந்த காலகட்டத்தில் நடத்தினாரு. அதுக்கப்புறம் போக அந்த காலேஜோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு கடன் வாங்கி அரசியல் நடத்தணும்னு பார்த்தாரு. அதாவது கட்சி ஆரம்பிக்கிறதுக்காக இந்த டாக்குமெண்ட் எல்லாம் வச்சு பேங்க்ல லோன் வாங்கி கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் வாங்கி அதுக்கப்புறம் இந்த காலேஜ் ஜப்தி ஆகிற லெவலுக்குலாம் போச்சு. அதனால இந்த காலேஜ் இப்போ சுமாரா இயங்கிட்டு இருக்கு. இந்த காலேஜோட சேர்பர்சன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயகாந்த் அவர்களோட மனைவியான பிரேமலதா அவர்கள் தான். கரஸ்பாண்டன்ட் LK சுதீஷ் அவர்கள். இன்னமும் நடந்துட்டு இருக்கு. இந்த காலேஜில் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ல போடுங்க, நானும் ஆண்டாள் அழகர் காலேஜின் முன்னாள் மாணவன் அப்படின்னு. இப்போ 4வதா சொல்ல போற இன்னொரு ஸ்கூலு, அந்த ஸ்கூலோட ஓனர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்கள் நடத்தும் த ஆசிரம் அப்படின்ற ஒரு ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலோட ஃபவுண்டரே லதா ரஜினிகாந்த் அவர்கள் தான். கிட்டத்தட்ட கிண்டியில ரேஸ் கோர்ஸ் பக்கத்தில் வேளச்சேரியில் இந்த ஸ்கூல் அமைஞ்சிருக்குங்க. என்னதான் அந்த ஸ்கூல் ஒரு நல்ல ஸ்கூலாக அமைந்திருந்தாலும் ஏகப்பட்ட சர்ச்சை இந்த ஸ்கூல் மேல. அது என்ன சர்ச்சைன்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சில வருடங்கள், பல வருடங்களுக்கு முன்னாடி வெங்கடேஸ்வரா அப்படின்ற ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு லேண்டை இவங்க வாடகைக்கு எடுத்துருக்காங்க. வாடகைக்கு எடுத்து அந்த லேண்டில் தான் இந்த ஆசிரம் அப்படின்ற ஸ்கூலை கட்டியிருக்காங்க. அவங்க கிட்ட இருக்கிற காசுக்கு சொந்தமாகவே வாங்கியிருக்கலாமே. ஏன் வாடகை எடுத்தாங்கன்றது இன்னி வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் வாடகை எடுத்துருக்காங்க. வாடகை எடுத்தது எவ்வளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில கோடிகள் இவங்க அக்ரிமெண்ட்டாக பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாசம் மாசம் இவ்வளோ வாடகை அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. காலப்போக்கில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக வாடகை கொடுத்துட்டு இருந்தவங்க வாடகையும் கொடுக்கறது இல்ல. பல வருடங்களா வாடகை கொடுக்காம மொத்த வாடகை பணமும் எவ்வளவுக்கு சேர்ந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 10 கோடி ரூபாய்க்கு சேர்ந்திருக்கு. உடனே அந்த நிலத்தோட உரிமையாளர் கோர்ட்ல போய் கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போட்ட உடனே 10 கோடி ரூபாய் இவங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் மேல்முறையீடு பண்ணி, எங்களால் அவ்வளவு அமௌண்ட் கொடுக்க முடியாது, எங்க கிட்ட காசு இல்லப்பா, காசு இல்லை அப்படின்னு இருக்காங்க. நம்புங்க, காசு இல்லைங்க, பாவங்க, ஏழைங்க, கஷ்டப்பட்டு ஸ்கூல் ரன் பண்றாங்க, நம்புங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ அந்த 10 கோடி ரூபான்றது ஃபைனலா 2 கோடி ரூபா கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ற மாதிரி கோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க 2 கோடி ரூபா ஏதோ ஒரு அளவு செட்டில் பண்ணிட்டு, இனிமேல் மாசம் மாசம் உங்களுக்கு 10 லட்ச ரூபா அந்த லேண்டுக்கு நாங்க வாடகை தரோம்னு சொன்னவங்க இன்னி வரைக்கும் கொடுக்கலையா. மறுபடியும் இந்த பிரச்சனை பூதாகரமா வெடிச்சு போய்கிட்டே இருக்குப்பா. இந்த ஒரு சர்ச்சை பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் இன்னொரு சர்ச்சை இந்த ஸ்கூல் மேல என்னன்னா, கிட்டத்தட்ட 1.5 வருஷமா யாருக்கும் சம்பளமே கொடுக்கல. 150 ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க இந்த ஸ்கூல்ல. யாருக்குமே சம்பளம் கொடுக்கல. கேட்டா கொரோனா இல்ல, அதனால சம்பளம் கொடுக்க முடியலன்னு சொல்லி எல்லாருமே போராட்டம் பண்ண கதெல்லாம் உண்டு. ஸோ ஒரு ஸ்கூல்ல படிச்சு மாணவர்கள் பெரிய லெவல்ல வெளில தெரியணும். அதுக்கப்புறம் அந்த மாணவர்கள் மூலமாக அந்த ஸ்கூலை பத்தியும் தெரியணும். ஒரு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் அதுல படிக்கிற மாணவர்கள் படிச்சு வெளில அந்த ஸ்கூலோட பெருமையை சேர்க்கணும். ஆனா இந்த ஸ்கூலோட பெருமை எப்படி வெளியே தெரிய வந்ததுன்னா, இந்த மாதிரி சர்ச்சைகள் மூலியமாக அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 5வதா சொல்ல போறது இன்னொரு நடிகர், வளர்ந்து வரும் தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு நடிகரான வருண் அவர்கள். வருண் அவர்களை நம்ம விஜய் கூட சேர்ந்து தலைவா படத்துல பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் என்னங்க ரோமியோ ஜூலியட்டா, ரோமியோ ஜூலியட் இல்ல, ரோமியோ ஜூலியட்ல கூட பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் ஜெயம் ரவி கூட ஒரு சில படங்கள் பார்த்திருப்போம் இல்லைங்களா. இப்போ கூட ஜோஷுவா இமை போல் காக்கா இந்த படத்துல ஹீரோவா நடிச்சார்ல. சோ இவரோட மாமா பேர்ல ஒரு ஸ்கூல் இருக்கு. அவரோட மாமா யாருன்னா ஐசரி கே கணேசன் அவர்கள் தான். அதாவது என்ன ஸ்கூல்லாம் நடத்தல, வேல்டெக் காலேஜே நடத்துறாங்க இவங்க. அதாவது இந்த வேல்டெக் காலேஜோட ஃபவுண்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐசரி கே கணேசன் அவர்களோட தந்தையான ஐசரி வேலன் அவர்கள் தான். முன்னாள் டெப்டி மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடா இருந்தாரு. இவருக்கு 2 பசங்க 2 பெண்கள் இருக்கிறாங்க. சோ அந்த 2 பசங்கள்ல ஒரு பசங்க தான் ஐசரி கே கணேசன் அவர்கள். அந்த 2 பெண்களில் ஒரு பெண்ணு தான் மகா அப்படின்றவங்க. அவங்க ரொம்பவே ஃபேமஸான ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அவங்க சிட்டில நிறைய பெரிய பியூட்டி பார்லர்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவங்களோட மகன் தான் வருண் அவர்கள். சோ இவங்களோட குடும்பம் இந்த சினிமா அப்படின்ற ப்ரொடக்ஷனையும் தாண்டி நடிப்பையும் தாண்டி இவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டியை சென்னையில நடத்திட்டு இருக்காங்க. சோ வருண் அவர்களுக்கும் ஐசரி கே கணேசன் அவர்களுக்கும் இந்த வேல்டெக் காலேஜில் ஒரு பெரிய பங்குண்டு.
இப்ப அடுத்தது ஆறாவதா சொல்ல போற இன்னொரு நடிகர், வளர்ந்து வரும் நடிகர் தான். இவரோட பேர் தான் ஜூனியர் எம்ஜிஆர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஜூனியர் எம்ஜிஆர்னா என்னப்பா, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்றது தெரியும், ஆனா அவருக்கு குழந்தைகளே இல்லையா, பேரை மட்டும் எங்க இருந்து பூத்திக்கிட்டு வந்தான் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா சொல்றேன். இதுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி வரலாறு ஒண்ணு இருக்கு. அதாவது எம்ஜிஆர் அவர்கள் ஜானகி அவர்களை அபிஷியலி திருமணம் பண்ணாரு, ஆனா அவங்க 2 பேருக்கும் குழந்தைகள் கிடையாது. இருந்தாலும் நம்ம எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து தத்தெடுத்துட்டாரு, அடாப்ட் பண்ணிட்டாரு. அவங்களோட பேர் தான் சுதா அவர்கள் மற்றும் அவர்களோட கணவர் பேர் தான் விஜயகுமார் அவர்கள். இவங்க 2 பேருக்கு பிறந்தவர் தான் ஜூனியர் எம்ஜிஆர் அவர்கள். ஜூனியர் எம்ஜிஆர் அவர்களோட உண்மையான பேரு ராமச்சந்திரன் தான். அது மட்டும் இல்லாம இவருக்கும் சினிமாக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா நிறைய படத்துல இவரை நம்ம பார்த்திருப்போம். அது மட்டும் இல்லாம இவர் முதல்ல கபாலி தோட்டம்னு ஒரு படம் நடிச்சாரு, அது டிராப் ஆயிடுச்சு. அடுத்ததா ஓடுகுமாரே ஓடு அப்படின்ற ஒரு படத்தை வந்து ஆரம்பிச்சு அது ரொம்ப தள்ளி போயிடுச்சு. இப்ப சின்ன சின்ன கேரக்டர் ரோல்ல ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 6 அடி இருப்பார், பயங்கரமா இருப்பாரு, எம்ஜிஆர் கலர்ல இருப்பார் இல்லைங்களா. இவருக்கும் ஸ்கூலுக்கும் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்டுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்கன்னா இவரோட தாத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய எம்ஜிஆர் அவர்களோட மனைவியான ஜானகி அவர்களுக்கு நாராயணன் ஒரு தம்பி இருக்காங்க. அந்த தம்பியோட பேர்ல சென்னையில JRK அப்படின்ற பேர்ல நிறைய ஸ்கூல் இருக்குங்க, நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. JRKயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜானகி ராமச்சந்திரன் கலாலயம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மற்றும் JRMனு ஒரு ஸ்கூல் இருக்கு. தாய் சத்யான்ற ஸ்கூலும் இவங்களோட குரூப்ல தான் வரும். தனுஷ் அவர்கள் படித்ததே தாய் சத்யா ஸ்கூல்ல தான். சோ இவ்வளவு பெரிய குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க நாராயணன் ஃபேமிலி. மற்றும் இதுல நம்ம ஜூனியர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பங்கு இருக்கிறனால இந்த லிஸ்ட்ல இவரை கொண்டு வந்துட்டேன். 7வதா சொல்ல போறது நம்ம இசை புயல் AR ரஹ்மான் அவர்கள். இவர் என்னப்பா காலேஜ் ஸ்கூல்லாம் நடத்திட்டு இருக்காரா, என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா நடத்துறாரு, ஒரு காலேஜ் நடத்துறாரு. அது என்ன காலேஜ்னு பாத்தீங்கன்னா KM காலேஜ் ஆஃப் மியூசிக் அண்ட் டெக்னாலஜி இசை கல்லூரி நடத்திட்டு இருக்காருங்க. 2008 வருஷம் அரும்பாக்கத்துல ஓபன் பண்ண இந்த இசை கல்லூரி ஆரம்பத்துல பார்ட் டைம் மற்றும் ஃபுல் டைம் கோர்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்துஸ்தானி மற்றும் கிளாசிக்கல் மியூசிக்ல, கிளாசிக்கல் வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாத்துலயும். 2013 இருந்து ஃபுல் ஃபிளெட்ஜான ஒரு காலேஜா மாறிடுச்சு. டிப்ளமோ மற்றும் டிகிரி கோர்ஸ் கூட நீங்க இந்த காலேஜ்ல படிக்கலாம். இப்போ இதுல இருந்து நிறைய பேர் வெளில வந்து மியூசிக்ல பெரிய லெவல்ல கெலுக்கின்னு இருக்காங்க. அதனால மியூசிக் மேல ஆர்வம் இருந்தா AR ரஹ்மான் காலேஜ்ல கூட நீங்க போய் படிக்கலாம். இப்போ 8வதா சொல்ல போற இன்னொரு நடிகர், ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட். நிறைய பாரஞ்சித் படங்கள் மற்றும் கார்த்திக் சுப்ராஜ் படங்கள் எல்லாம் இவரு நீங்க பார்த்திருப்பீங்க. இவரோட பேர் தான் ஜெயராவ் அப்படின்றவரு. இவர் கூட சென்னையில தியேட்டர் லேப் அப்படின்ற ஒரு ஆக்டிங் ஸ்கூல் ஒன்று வச்சிருக்கிறாரு. 2005 வருஷம் இதை வந்து அவர் ஓபன் பண்ணி ஏகப்பட்ட நடிகர்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்து இன்னைக்கு தமிழ் சினிமால நல்ல நல்ல நடிகர்கள் கொஞ்சம் கோலோச்சி கொண்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணமே ஜெயராவ் அவர்கள் தான். இதையும் தாண்டி பிசிக்கலி மற்றும் மென்டலி சேலஞ்ச் பசங்களுக்கெல்லாம் இவர் வந்து கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு கான்பிடென்ட் கிரியேட் பண்ணி கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. சோ பேசிக்கா இவரோட ஸ்கூல் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூத்துப்பட்டறை அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு தியேட்டர் குரூப் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா. கிட்டத்தட்ட அது மாதிரி தான் ஜெயராவ் அவர்களோட இந்த தியேட்டர் லேப் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. 9வதா சொல்ல போறது நம்ம மைம் கோபி அவர்கள். இவரு கூட ஜி மைம் ஸ்டுடியோ அப்படின்ற ஒரு மைம் இன்ஸ்டிடியூட் வச்சிருக்காருங்க. இதன் மூலயமாக இவர் ஏகப்பட்ட பேருக்கு நடிப்பு பயிற்சி, மைம் பயிற்சி எல்லாம் கொடுக்குறாரு. ஏற்கனவே ஜெயராவ் அவர்கள் செய்திருக்கக்கூடிய இந்த சில்ட்ரன் பிசிக்கலி மென்டலி சேலஞ்ச் சில்ட்ரனுக்கெல்லாம் இவர் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரீட்மெண்ட் மாதிரி எக்ஸ்ட்ரா பயிற்சி கொடுத்து அவங்களோட வாழ்க்கையை மேம்படுத்துறாரு. இது மட்டும் இல்லாம 1994 வருஷமே இந்த மைம் கிளாஸ் வந்து இவர் ஆரம்பிச்சு சென்னையில சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்காரு. இவரோட பிறந்த நாள் இன்னைக்கு ஏகப்பட்ட சேரிட்டி ஒர்க், அதுக்கப்புறம் டெம்பிளுக்கு டொனேஷன், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்ய இவர் யாருன்றது இண்டஸ்ட்ரியில இருக்கிற பல பேருக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இவர் ஏகப்பட்ட நடிகர்களை ட்ரெயின் பண்ணி தமிழ் சினிமாக்கு அனுப்புறனால அந்தந்த நடிகர்கள் நடிக்கக்கூடிய படங்களிலேயே மைம் கோபி அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க ஆரம்பிச்சு அதன் மூலியமாக உள்ள வந்தவங்க தான் ஜெயராவ் அவர்கள், மைம் கோபி அவர்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். சோ இந்த மாதிரி மைம் கோபி, ஜெயராவ், குரு சோமசுந்தரம், முத்துக்குமார் இவங்க எல்லாருமே ஒரு ஆக்டிங் டீச்சர் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஆச்சரியமா இருக்கும். இப்ப 10வதா சொல்ல போறது விக்ரம் பிரபு அவர்கள். இவர் நடிப்பே ஒழுங்கா நடிக்க மாட்டாரு. ஸ்கூலெல்லாம் எப்படி வச்சு ரன் பண்றாருன்னா இவர் ரன் பண்ணல, இவர் மாமனார் ரன் பண்றாரு. அதாவது விக்ரம் பிரபு அவர்களோட மனைவியான லட்சுமி உஜாயினி அவர்களோட தந்தையான மதிவாணன் இருக்காரு பாத்தீங்களா, இவரு சேலத்துல ஒரு பெரிய காலேஜ் நடத்துறாரு. அந்த காலேஜின் பேர் தான் SSM காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்றும் நர்சிங் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய SSM குரூப் ஆஃப் காலேஜஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஃபியூச்சர்ல எப்படியும் நம்ம விக்ரம் பிரபு கிட்ட தான் வரப்போகுது. அதனால நம்மளுக்கு என்ன கவலை, நடிகர் வரைக்கும் நடிச்சிட்டு இருப்போம். ஃபியூச்சர்ல அதுக்கப்புறம் காலேஜோட சேர்பர்சனாவோ கரஸ்பாண்டாவோ ஆயிடலாம், செட்டில் ஆயிடலாம்பா, அவ்வளவுதான் விடுங்க. சோ நண்பர்களே, இப்போ இந்த லிஸ்ட்ல ஒரு 10 நடிகர்கள் மற்றும் 10 பிரபலங்கள், தமிழ் பிரபலங்கள் நடத்தக்கூடிய எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸை பத்தி நான் நிறைய பேசியிருப்பேன். இருந்தாலும் இதுல சில பேரை விட்டு போயிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு பேரை நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர் தெரிஞ்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பார்க்குற நம்ம நண்பர்களும் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். சோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நண்பர்கள்.